அங்கே ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ஆனால் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. பீச்சில் போயிட்டு அலையில் அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதில்ல, என்னாச்சுன்னு கேட்டேன். உள்ளே போய் கடலில் மாட்டிக்கிட்டாங்க. மீனவர்கள்லாம் காப்பாற்றி கூப்பிட்டு வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களோட கண்டிஷன் வந்து அந்த ஸ்கோர் போடுவாங்க, இவங்க எந்த லெவலில் பிழைப்பாங்களா போட. அவங்க கண்டிஷன் ஸ்கோர் வந்து 3ன்னா கண்டிப்பாக பிழைக்க மாட்டாங்க. வரும்போது ஒன்றுமே கிடையாது. கொண்டு வந்தவொடனே வெண்டிலேட்டரில் தான், அதாவது செயற்கை சுவாசம் மிஷின் தான் அவளுக்கு சுவாசிக்குது, அவளை உயிர் வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தவரை எனக்கு கஷ்டம்னா அதை தாங்க முடியல. ஏன்னா அது அந்த பொண்ணு ரொம்ப ஏழ்மையான ஒரு செஞ்சின்னு நினைக்கிறேன், செஞ்சியில் இருக்க பொண்ணு, ஏழ்மையான குடும்பம். அங்கே தான் படித்தது. அங்கே தான் நான் தான் அட்மிஷன் போட்டு நர்சிங் படிக்க சேர்த்து விடும்போது நான் தான் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்போ நான் டியூட்டியில் இருக்காங்க. அது போட்டு அந்த பொண்ணை சேர்த்து விட்டு அது அப்போ தான் முடிச்சுது, மார்ச் மாதம் தான் முடிச்சுது. அந்த டிசம்பர், கரெக்டாக டிசம்பர் 1 ஜனவரி 1 இப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 22 வயசு பொண்ணு தான், பொழைக்கின்ற சூழ்நிலையே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இது வந்து 1 புதன்கிழமை நடந்தது. சரி, வியாழக்கிழமை நான் டியூட்டி முடிச்சுட்டு 2 மணிக்கு வரும்போது அந்த பொண்ணு செத்துருச்சு அப்படி சொல்லும்போது எனக்கு வேதனை தாங்கவே முடியல. என்ன பண்ணுறது இல்லை, செத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நான் இங்கேருந்து ஸ்டூடெண்ட்டை வேறு ஸ்டாஃப்களை அனுப்பி நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னும் போது அங்கே ஒருத்தி பார்க்க தான் பஸ் ஸ்டாண்ட் நான் திரும்பி பார்த்தேன். இல்லை எங்கள் ஸ்டாஃப் அந்த பொண்ணை இருக்கிற சூழ்நிலையே இருக்குதுன்னா. அன்றைக்கி வியாழக்கிழமை ஈவினிங் மீட்டிங் நம்ம பாஸ்ட்டு வந்து சர்ச் முடிஞ்சோடனே எனக்கு வேதனை தாங்க முடியல. சின்ன பொண்ணு செத்து போகுது, இதுக்கு மீறி போலீஸ் என்கொயரி நான் நிற்கணும் வார்டன்னால. இது என்னடா கர்த்தாவே, 1 வருஷ தொடக்கத்திலே கர்த்தர் சொல்லியிருக்காரு, சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வருஷ தொடக்கமே நமக்கு போராட்டமாக தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர், இந்த மாதிரி அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குது, இன்றைக்கி செத்துட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கண்ணே. அது வியாழக்கிழமை மீட்டிங் முடிச்சோடனே பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. சரி, கர்த்தர் அற்புதம் செய்வார், கவலைப்படாத போ அப்படின்னாரு. அன்றைக்கி நைட்டு எனக்கு ஒன்று கனவு வருது, ஸ்டூடெண்ட்டு உயிராகிற மாதிரி. ஆனால் சரி அதை நான் விட்டுட்டு சரி போயிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிற, ஹோப்பே இல்லைன்ற பொண்ணு மறுநாள் அந்த ரயில் ஸ்டூபி ஃபுல்லாக வெண்டிலேட்டர் மிஷினில் இருக்குது. அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க டாக்டருங்க, ஏன்னா அந்த பொண்ணோட நுரையீரல் ஃபுல்லாக மணல் அடிச்சிருக்கும் போது பிழைக்கிற ஒரு எந்த ஒரு வேறு எதனாலும் எடுத்துருவாங்க, மணல் எப்படி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த டாக்டர்ஸ்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறாங்க. பிராங்கோஸ்கோப்பின்னு ஒரு ஸ்கோப்பி இருக்குது, ஸ்கோப்பி போட்டு அந்த லங்ஸில் இருக்கிற மணலெல்லாம் உறிஞ்சி எடுத்து மறுநாள் காலை அந்த பொண்ணுக்கு நார்மல் வந்துருச்சு. அதை நைட்டே பார்த்தா ரயில் ஸ்டூப் எடுத்துகிட்டு கான்ஷியஸ் வந்துச்சு. அடுத்த நாள் எழுந்து உட்காந்துட்டா. கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதம். சரி, என்னால் நம்பவே முடியல, எப்படி இது நடந்தது. அந்த பாஸ்டோட எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்தது. இந்த வருஷத்தில் கர்த்தர் பயங்கர. அதே மாதிரி நம்ம சர்ச்சில் போன மாதம் 25 ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 3 நாளாக செஸ்ட் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வலிக்குது, பேக்கில் வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது. என்னால் சுத்தமாக முடியல, பயங்கர டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, படுக்க முடியல, ஒன்றும் முடியல. எங்கள் வீட்டில் என் பசங்க என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, வா டாக்டர் போகலாம் ஏன்னா டாக்டர் போட்டால் அட்மிஷன் போட்டுருவா அப்படின்னு. ஆனால் டிசைட் பண்ணிட்டேன், என்னால் தாங்க முடியல. என்ன ஒரு மரண பயம் வந்துச்சு. ஐயோ, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன படிப்பு முடியல, பிள்ளைங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணல, கல்யாணம் பண்ணல. சரி, நான் திங்கக்கிழமை லீவ் எடுத்துட்டேன். நான் திங்கக்கிழமை நம்ம போகலான்னு ஒரு இதோட அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 23 நான் சர்ச்சு கூட வரல. என் டியூட்டி முடிச்சுட்டு ஈவினிங் அந்த திருமணிசையில் குண்டுமேடில் ப்ரேயர் மீட்டிங் போனேன். மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுறாரு. ஒரு ப்ராஃபிட் மாதிரி சொல்கிறாரு, இருதய பகுதியில் வலி இருந்துட்டு மரண பயத்தோடு இருக்கிற கர்த்தரோட பார்த்து சொல்கிறார், உனக்கு சுகம் கொடுக்குறார், உனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு. அது அத்தனையும் பாஸ்டர் பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் அது அன்றைக்கி வந்தவங்க கவனிச்சிங்களா எனக்கு நான் கவனித்தேன். உனக்கு இருக்கிற அந்த மரண பயத்துலேருந்து கர்த்தரை உன்னை நீக்கிற அப்படி ஜெபம் பண்ணார். அதோட விட்ட கர்த்தர் எனக்கு ஒரு தெளிவான ஒரு கொடுத்தாரு. மறுநாள் வந்து வா போகலாம், ஓபி போகலான்னு என் பொண்ணு வரல என் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, நான் வரலன்னு விட்டுட்டேன். இது 2 காரியம். அடுத்தது இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், அது சொல்ல நேரமே இல்லை. செப்டம்பர் மாதம் எனக்கு பைபிள் காலேஜ் படித்து நாங்கள் பட்டப்படும் போது என்னோட கூட வேலை பண்ணுற ஒரு ஸ்டாஃப் வந்தாள். அவங்க வந்து 36 வயசாகுது, நாகர்கோயில் நாடார் கம்யூனிட்டி சேர்ந்தவன். அவளுக்கு என்ன தெரியல, கல்யாணமே அரேஞ்ச் ஆகலை, எது போட்டாலும் கேன்சல் ஆகிட்டே இருக்குது. அப்போ நான் சொன்னேன், எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஜெபம், பாஸ்டர் இந்த பொண்ணு கல்யாணமே தள்ளி போகுது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. சரி, பாஸ்டர் ஜெபம் பண்ணி விட்டார். அக்டோபர் மாதத்துலேயே அவளுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. நான் டிசம்பர் மாதத்தில் முடிஞ்சிச்சு. ஜனவரி 9 பயங்கர கிராண்டாக 70 பவுன் நகை போட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு 5 பவுனு, அவங்களுக்கு 5 நாத்தனார், அவங்க ஊரில் நாத்தனாருக்கெல்லாம் சீர் கொடுக்குறோமா. ஒவ்வொரு நாத்தனாருக்கும் ஒரு பவுன் சீர் கொடுத்து பயங்கர கிராண்டாக. கர்த்தர் அப்பா இல்லாத குடும்பம், அம்மா மட்டும் தான் வயசானவங்க. கர்த்தர் அப்படி ஒரு அற்புதம் செஞ்சார். நான் எதெல்லாம் பாஸ்டர்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்க வேண்டுகிற காரியங்களை அத்தனை காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர். இந்த காலத்தில் 3 வருஷத்தில் அந்த ஸ்டாஃபுக்கு கல்யாணம், இந்த மரித்து இருக்கிற ஒரு சூழலுக்கு என்னோடய ஸ்டாஃபை வந்து கர்த்தர் உயிர் கொடுத்தார், எனக்கு சுகம் கொடுத்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்.